சார், டிவிகே வந்து பரந்தூர் விஷயம் பத்தி பேசிருந்தீங்க. அதுல முக்கியமா அடுத்ததா மாற்றுத்திறனாளியோட கோரிக்கையும் இருக்கு. அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பா ஒரு பதில். இப்போ பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் போராடல. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலமா தமிழகமே ஒரு போராட்ட களமா தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம், சத்துணவு பணியாளர்கள் போராட்டம். சரி, இல்ல இப்ப வந்து அந்த கேள்விக்கான பதில் நேரமின்மை நமக்கு மன்னிக்கவும் ஒரு நிமிஷம். அந்த கேள்விக்கான பதில் மட்டும் நம்ம இது போல எல்லா விதத்திலும் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. அது போல மாற்றுத்திறனாளிகளும் போராட்டத்தில் தாவேகா நேர்ல போயிட்டு எங்க கழக துணை பொதுச்சாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதரவு தந்திருக்காரு. அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கையை இந்த அரசுக்கு வாய் வழியா கொண்டு போக முடியாதனால விசில் மூலியமா கொண்டு போனாங்க. ஒன்னே இந்த ஆள அரசு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள காவல்துறை ஏவி கடுமையான முறையில் நடந்துகிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களோட கோரிக்கை 100% தலைவர் ஆட்சி வந்தோடனே நிறைவேற்றப்படும். அவங்களோட தான் நாங்க உறுதுணையா இருக்கோன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். போராட்ட காலத்துக்கு போய் ஆதரவும் தெரிவிச்சிருக்கோம்.